பண்ணையிலேருந்து கோழி வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபீடு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கான தீவனத்தை நிறுத்தி வைக்கணும். ஆனால் இதை பண்ணாத ஒரு காரணத்தினால பல மாதங்களா பல வருடங்களாவேன்னு கூட சொல்லலாம். நம்ம மொத்த வியாபாரிகள் சங்கம் பண்ணைக்காரர்கள் கிட்ட ரொம்ப வாட்டி பேசி 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 பார்க்குறாங்க. இது அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம்ன்ற மாதிரியெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து அவங்க அதை காப்பாற்றுறது கிடையாது அந்த வாக்குறுதிகளை. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மொத்த வியாபாரிகள் சங்கம் என்ன பண்றாங்கன்னா, நாங்க கோழி விற்பனைக்கு கொடுக்க போறது கிடையாது, எடுக்க போறதும் கிடையாது, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம். இது அரசாங்கம் தலையிடணும். நீங்க தீவனம் போட்டு இந்த பண்ணையில நீங்க பண்றீங்களா, அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சாலோ அதுக்கான நெறிமுறைகளை ஸ்ட்ராங் பண்ணிடணும். அந்த பண்ணையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடணும். அதுக்கான பிரச்சனைகள் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ தீவனம் போட்டு கோழி ஏத்தி இங்க அனுப்பி விடுறாங்கன்னு வைங்களேன். அந்த தீவனம் அந்த கோழியோட இங்க கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா? அது இன்னும் டைஜஸ்ட் ஆயிருக்காது. அந்த 12 hours டைமிங்ன்றது டைஜஷனுக்கான டைமிங். அடுத்த நாள் விற்க போறோம்பா அந்த கோழினா ஈவினிங் 6 மணிக்கு அந்த தீவனத்தை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினா அடுத்த நாள் 6 மணிக்கு, காலையில 6 மணில இருந்து நம்ம அறுக்கிறதுக்கு கோழி தரமான கோழியா இருக்கும். எடுக்கிறாங்க பாத்தீங்களா மொத்த வியாபாரிகள், அவங்களுக்கு அந்த தீவனத்தோட சேர்த்து நீங்க காசு வாங்குறீங்க. சுகாதார ரீதியான பாதிப்புகள் என்னன்றது இப்ப அடுத்தது சொல்றேன். இப்போ அந்த கோழியோட தீவனம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். அப்பவும் பாத்தீங்கன்னா உள்ள டைஜஸ்ட் ஆகாம எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லயும் அப்படியே நிற்கும். இந்த தீவனம் உள்ள தேங்கிடும். சாப்பிடும்போது தீவனம், அதுக்கப்புறம் கழிவு. அந்த கழிவு இறைச்சி முழுவதுமாக பரவுது. இது இறைச்சியோட சுகாதாரத்தை கேள்விக்குறியாகுது. இந்த சிக்கன் பற்றாக்குறைன்றது வரும். நிறைய உணவகங்கள்ல சிக்கன் இல்லாம உணவகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இப்போ வர இருக்கக்கூடிய ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து சிக்கன் அப்படிங்கிறது ஒரு 60,000 கடைகளில் கிடையாது, விற்பனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நம்ம படித்தோம். படிக்கும்போது ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. அதாவது வணிக கூட்டமைப்பு சங்கம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது. பட் எல்லா விஷயமுமே ஆரம்பிக்கிறது ஒரு நார்மலான ஒரு புள்ளியிலேருந்து தான். பட் அந்த விஷயம் தொடர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ ப்ரோட்டீனுக்காக சிக்கன் அப்படிங்கிறத நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் பிராய்லர் கோழியினுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த அதிகத்தினுடைய நீட்சி நாட்டுக்கோழின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத மறந்து போச்சு. அந்த ரேஞ்சில் நிற்கிறோம். இப்போ இந்த முடிவுக்கு எடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன, என்ன இதுக்காக இந்த முடிவு? ஆக்சுவலி இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிந்து. அது என்னன்னா, பிராய்லர் கோழி பண்ணையிலேருந்து கோழிகள் எடுக்கும்போது அங்கே ஆக்சுவல் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னா, பண்ணையிலேருந்து கோழி வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபீடு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உணவை அதுக்கான தீவனத்தை நிறுத்தி வைக்கணும். இதுதான் ப்ராப்பர் வே. ஆனால் இதை பண்ணாத ஒரு காரணத்தினால ரொம்ப பல மாதங்களா பல வருடங்களாவேன்னு கூட சொல்லலாம். நம்ம மொத்த வியாபாரிகள் சங்கம் பண்ணைக்காரர்கள் கிட்ட ரொம்ப வாட்டி பேசி 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 பார்க்குறாங்க. இது அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம்ன்ற மாதிரியெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து அவங்க அதை காப்பாற்றுறது கிடையாது அந்த வாக்குறுதிகளை. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போது அந்த மொத்த வியாபாரிகள் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கோழி விற்பனைக்கு கொடுக்க போகிறது கிடையாது, எடுக்க போகிறதும் கிடையாது, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இந்த அதிகாரிகள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அதிகாரிகள் போயிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணலை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸை மீறினா அங்கே யார் நடவடிக்கை எடுக்கணும்? அதிகாரிகள் தான் போய் நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் அரசாங்கத்துக்கிட்ட சேர்க்கணும். நம்ம அரசாங்கத்தை பற்றி தான் தெரியும் இல்லைங்களா? எந்த அரசாங்கம் வந்தாலுமே சரிதான். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட போய் சேர்க்கணும்னா ஒரு போராட்டம் இருக்கணும், ஒரு ஆர்ப்பாட்டம் வேணும். எல்லாமே போயிட்டு மக்களுக்கு இது ஒரு பிரச்சனைன்றத மக்களுக்கும் கொஞ்சம் புரிய வைக்கணும். அப்புறம் தான் அரசாங்கம் தலையீடு செய்யும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதனால தான் இந்த கோழி விற்பனையை நிறுத்துறதுக்கான காரணம். இப்போ இது நிறுத்துறதால
சென்னைக்கு கோழி வரலன்னா அதோட இம்பேக்ட் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, ஹோட்டல்களில் கறி இருக்காது, சிக்கன் இருக்காது, ஓகேங்களா. நீங்கள் வீட்டுக்கு வாங்கணும், ஒரு 1/2 கிலோ வாங்கி 1 கிலோ வாங்கி சமைச்சு வீட்டில் சாப்பிட்லானாலும் இருக்காது, கிடைக்காது. அதாவது சிக்கன் பர்ச்சேஸ்ன்றது நீங்கள் எங்கேயுமே போய் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேற்று இடம் அங்கே உருவாகுது. அது வந்து பேசும்போது தெரியல அந்த இம்பேக்ட், அது வந்து பெரிய இம்பேக்ட் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு இறைச்சியிலேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இறைச்சினா அது சிக்கன் தான், கரெக்டுங்களா? எங்க அதையும் தான் ஞாயிற்றுக்கிழமை 350 ரூபா 360 ரூபா விற்கிறீங்க. 360னா அதுலேயே தெரியுது 10 ரூபா கூட வச்சு விற்கிறீங்க என்ன. ஆமாம், அதாவது இந்த வாரம் விலைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. இல்லைனா சிக்கனோட ப்ராப்பர் ரேட் பார்த்தீங்கன்னா 260 280 இந்த ரேஞ்சில் தான், 300 தான் சிக்கனோட ப்ரைஸிங் இருக்கும். இந்த கொஞ்சம் ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலை ஏற்றம் கோழியில். நாங்களே கறி கடையில் வியாபாரம் பண்ணி உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 10 கோழி வாங்கினாவே அந்த காசு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடுது. அதை விற்று காசு எடுத்து மறுபடியும் அந்த இது பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு விலை இல்லை. அதனால் வந்து இது வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, விற்கிறவங்களுக்கு எங்களுக்குமே பாதிப்பாக தான் அமையுது விலை ஏற்றம்ன்றது. அதை வந்து அதையும் சீர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 360 ரூபா இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு. 360 ரூபா குறைஞ்சிருக்கா? 360 ரூபாலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 320 ரூபா 340 ரூபா வரைக்கும் இப்போதைக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஒரு 20 ரூபா கம்மியாக இருக்கு. போக போக இன்னும் குறையும் கண்டிப்பாக வருங்காலத்தில். மேபி 1 or 2 வீக்ஸில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக்கு நடந்தால் அதனுடைய பாதிப்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? இது வந்து அரசாங்கம் தலையிடணும். அரசாங்கம் தலையிட்டு அதிகாரிகளை கண்காணிக்க சொல்லணும். அதாவது கடுமையான தண்டனைகள் எடுத்துன்னு வரணும். நீங்கள் வந்து தீவனம் போட்டு இந்த பண்ணையில் நீங்கள் பண்ணுறீங்களா, அதை வந்து அதிகாரிகள் கண்டுபிடிச்சாலோ அதுக்கான நெறிமுறைகளை ஸ்ட்ராங் பண்ணிடணும். அந்த பண்ணையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் எடுத்துன்னு வரும்போது தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கோழியில் தீவனத்தை போட்டு அதாவது வியாபாரத்துக்கு கோழி வருதுன்னா அதுக்கான பிரச்சனைகள் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ தீவனம் போட்டு கோழி ஏற்றி இங்கே அனுப்பி விடுறாங்கன்னு வைங்களேன். அந்த தீவனம் அந்த கோழியோட இங்கே கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா. அது இன்னும் டைஜஸ்ட் ஆகிருக்காது. அந்த 12 hours டைமிங்ன்றது டைஜஷனுக்கான டைமிங். இப்போ உதாரணத்துக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஃபீடை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபீடுனா என்ன? ஃபீடுனா தீவனம், கோழிக்கு போடுற தீவனம், சோளம் கீழம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க கோழிக்கு. அந்த தீவனத்தை ஒரு ஈவினிங் 6 மணிக்கு நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் விற்க போகிறோம்பா அந்த கோழினா ஈவினிங் 6 மணிக்கு அந்த தீவனத்தை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினா அடுத்த நாள் 6 மணிக்கு காலையில் 6 மணிலேருந்து நம்ம அறுக்கிறதுக்கு கோழி தரமான கோழியாக இருக்கும். ஏன் தரமான கோழின்னு சொல்கிறேன்னா, இந்த கோழியோட தீவனம் நீங்கள் நைட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஏதோ ஒரு கொடுத்துட்றீங்க தீவனம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்கன்னா, இதில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா மொத்த வியாபாரிகள், அவங்களுக்கு அந்த தீவனத்தோடு சேர்த்து நீங்கள் காசு வாங்குறீங்க. உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இப்போது ஒரு பெட்டி கோழின்றது 12 கோழி, ஒரு கேஜ் வருது இல்லையா, கோழி கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேஜில் வருது ஒரு பெட்டியில் 12 கோழி இருக்கும். 12 கோழிக்கு சுமார் 100 கிராம்னு போட்டிங்கன்னா 1 கிலோ 200 கிராம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. குறைஞ்சது ஒரு வண்டிக்கு 60 பெட்டி, சின்ன வண்டி நான் சொல்கிறது, சின்ன வண்டிக்கு 60 பெட்டி. 60 பெட்டிக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? 63 கிலோலேருந்து 65 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு அதாவது தீவனத்தை நம்ம கறி விலைக்கு கொடுத்து எடுக்கிறோம். ஒன்று, அதே கறி கடைக்கும் அது அங்கே இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்புறமா நம்ம கறி கடைக்கு வருது, எல்லாமே அதுதான். அங்கே நடக்கிற தப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம ரீட்டைலர்ஸ் வரைக்கும் பாதிப்பு அடையுது. இது வந்து எடை ரீதியான பாதிப்புகள். சுகாதார ரீதியான பாதிப்புகள் என்னென்னன்றது இப்போ அடுத்தது சொல்கிறேன். இப்போ அந்த கோழியோட தீவனம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அப்பவும் பார்த்தீங்கன்னா உள்ள டைஜஸ்ட் ஆகாமல் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் அப்படியே நிற்கும். இப்போது பண்ணக்காரவங்க அந்த தீவனம் கொடுக்கறத 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணாதது தான் இந்த பிரச்சனைக்கு உண்டான ஆரம்ப புள்ளியா? இதுதான் ஆரம்ப புள்ளி. ஓகே, இது வந்து ரொம்ப மாதங்களாக வருடங்களாகன்னு சொல்லலாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை இது. இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்குது, அதாவது அந்த துறைக்கு ரூல்ஸே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கோழி விற்பனைக்கு எடுக்கும் முன்பு ஒரு 12 மணி நேரம் அதற்கு தீவனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது.
ஆனால் எந்த பண்ணையிலையும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. காரணம் அதிக லாபம். இப்போது 60 கிலோன்றது 65 கிலோன்றது ஒரு லாபம் தானே. தீவனம் வந்து ஒரு 2 மூட்டை தீவனம் போட்டால் அந்த 65 கிலோ அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகுதுன்னா 2 மூட்டை தீவனம் போட்டு அந்த லாபத்தை எடுக்கிறதுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இது எடை ரீதியான பிரச்சனைகள். சுகாதார ரீதியான பிரச்சனைகள் என்னன்றதை நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த தீவனம் வந்து உள்ளே தேங்கிறோம். கோழி நம்ம க்ளீன் பண்ணுறோம். கோழி என்ன பண்ணுவோம், நம்ம உரிச்சு க்ளீன் பண்ணி வயிற்ற கிழிச்சு உள்ளே இருக்கிற குடலெல்லாம் வெளியே எடுக்கும்போது அந்த அசுத்தம், அதாவது தீவனம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தீவனம், அதுக்கப்புறம் கழிவு, அந்த கழிவு இறைச்சி முழுவதுமாக பரவுது. இது இறைச்சியோட சுகாதாரத்தை கேள்விக்குறியாகுது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு தான் அந்த 12 மணி நேரம் ரூல்ஸ். எடைக்கான ரூல்ஸ், அதாவது அரசாங்கம் போட்டது எடைக்கான ரூல்ஸ் கிடையாது, அது வியாபார ரீதியான ரூல்ஸ்ன்னு வைங்களேன். இது எடை தீவனம் நிப்பாட்டணுன்றதுக்கு காரணம், உண்மையான காரணம் இதுதான். அரசாங்கத்தோட காரணம் என்னன்னா, அந்த தீவனம் சாப்பிட்டா அந்த தீவனம் கழிவாக மாறி அந்த கழிவு இறைச்சியை வந்து பாதிக்குது. இதுதான் உண்மையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை இப்போ சொல்லி பார்த்தாங்க, முடியல. இப்போ இது அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து நடத்த போறது அப்படிங்கிறது வந்து கடை ஊழியர்கள், அதாவது அந்த கோழியை பண்ணையிலேருந்து கடைக்கு விற்கிறவங்க, விநியோகஸ்தர்கள். அதாவது இப்போ அதிகபட்சமாக பாதிப்பு அடைகிறது இவங்க தான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ், கடைக்காரங்க. இது ஆதரவு கண்டிப்பா வந்து கடைக்காரர்களும் கொடுக்கணும். பாதிக்கப்படுறது மெயினா மக்கள் தான், அதை சொல்லல சார். நீங்க பாதிப்படைகிறது 3வது கட்டம் தான் சார், மக்கள். புரியுதுங்களா? விற்கிறது மக்களுக்கு தானே, விற்கிறது மக்களுக்கு தான். இருந்தாலும் வந்து கடைசி கட்டம் தானே அவங்க. இப்போ இந்த பிரச்சனை காலகாலமா நீடிச்சுன்னே இருக்குது. இத்தனை நாளா நாங்க சமாளிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரைக்குன்றத அதிகபட்சம் நாட்கள் கணக்கில் தான் இருக்கும். நாங்கள் பல ஆண்டுகள் கணக்காக இல்லை இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து இதுக்கு கண்டிப்பாக மொத்த வியாபாரிகளும் சரி, சில்லறை வியாபாரிகளும் சரி ஒருங்கிணைஞ்சு ஆதரவு கொடுத்து இந்த போராட்ட வெற்றி அடைய வச்சு இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் தலையிடணும். இது ஒன்று தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் அரசாங்கத்தை வந்து பண்ணைக்காரர்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றீங்க. அதாவது பண்ணைக்காரர் சொல்றீங்க ஆர்டர் கண்டிப்பா போடணும், ஸ்ட்ராங்கா போடணும். அதாவது இந்த விதிமுறைகளை மீறினால் கடுமையான சட்டம் உங்கள் மீது பாயும்னு சொல்லி அதை இவங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும் அதிகாரிகளை வச்சு. புரியுதுங்களா? அதிகாரிகள் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதிகாரிகள் கண்காணிப்பார்களா? அரசாங்கம் தலையிட்டுறோம், அரசாங்கம் ஆர்டரும் போட்டுறோம்னு வைங்களேன். ஆய்வு பண்ணுறதுக்கு அதிகாரிகள் சரியான முறையில் ஆய்வு பண்ணுவாங்களான்றதும் இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இனி இருக்கிற பாதி அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போனால் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கிடையாது நிறைய விஷயத்தில். அப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. சிஸ்டமே ஒரு கொலாப்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த இது வந்து நெறிமுறைகள் வந்து வெறும் கோழிக்கானது மட்டுமானா இல்லை, ஆட்டுக்குமே இதே சட்டம் தான். நீங்கள் ஆடு அறுக்கிறதுக்கு முன்னாடி லேரேஜ்னு சொல்லுவாங்க. லேரேஜ்னா அந்த ஆடு நிப்பாட்டுற இடம். ஓகேங்களா? நான் வந்து வெட்டினரி காலேஜ் போயிட்டு வொகேஷ்னல் கோர்ஸ் எல்லாம் பண்ணி மீட்டு வந்து எப்படி ப்ராப்பராக ஹைஜீனாக ப்ராசஸ் பண்ணுறது, அது எப்படி போய் கன்சியூமர்ஸ் கிட்ட சேர்க்குறதுன்றதை நான் வெக்கேஷனல் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம வெட்டினரி காலேஜில் தான் பண்ணேன், பெரிமெண்ட்டில். அதில் கற்றுக்கினது தான் இதெல்லாமே. இதே ப்ராசஸ் தான் ஆடுக்கும் மாடுக்குமே. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு அறுக்கிறதுக்கு முன்னாடி லேரேஜுக்கு போயிடும். லேரேஜில் தீவனம் போட மாட்டாங்க. லேரேஜ்னா ஆடு நிப்பாட்டுற இடம். ஓகேங்களா? அது அடுத்த நாள் அறுக்கும்போது வயிற்றில் இருக்க கழிவுகள் எதுவும் வெளியே வரக்கூடாது, வயிறு காலியாக இருக்கணும். ஏன்னா அந்த கழிவுகளால் இருக்க கிருமிகள் இறைச்சியை பாதிப்பு அடையக்கூடாதுன்ற காரணம் மட்டும்தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தால் நிறைய நல்லதுகள் இருக்குது. இதை வந்து கடைபிடிக்கிறதுன்றது அதிகாரிங்கிட்ட தான் இருக்குது. இப்போ கோழியினுடைய கழிவுகளை விட ஆடோட கழிவு ரொம்ப மோசமானது. இன்னொன்று சைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஆடு ரொம்ப அதிக இறைச்சியை கொடுக்குது அப்படிங்கிறதுனால அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக. ஆடு அறுத்து தலைகீழாக தொங்க வைக்கும்போது போட்டியில் சேர்ந்துருக்கும். அந்த கழிவெல்லாம் என்ன ஆகும்னா கடன்னு கீழே கொட்டிடும். அந்த இடமே ரொம்ப சுகாதாரமற்ற முறைமே ஆகிடும். நான் வந்து எக்ஸ்போர்ட் யூனிட்டில் வந்து ஸ்லாட்டரிங் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லாட்டர் பண்ணி, அதாவது ஆடு அறுத்து கன்வேயர் சிஸ்டம், எக்ஸ்போர்ட் யூனிட்ல எல்லாம் கன்வேயர் சிஸ்டம்னா அந்த ஆடு எடுத்து மாட்டிடுவாங்க. அதை அப்படியே சுற்றிட்டு வரோம். ஒருத்தர் வந்து ஒரு போர்ஷன்
ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து அடுத்த போர்ஷனை ரிமூவ் பண்ணுவார், தேர்ட் ஆள் வந்து மொத்தம் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிடுவார். ஒருத்தர் வந்து வயிற்றை ஓப்பன் பண்ணுவார், ஒருத்தர் வந்து போட்டி எடுப்பார், ஒருத்தர் லிவர் எடுப்பார். அந்த மாதிரி கன்வேயர் சிஸ்டமில் வரும். ஒரு கன்வேயர் முடியும் போது மீட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். அந்த டைமில் அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியே வராமல் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு இந்த ஜிப்லாக் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம, அதாவது ஏதாவது பைப் கிப் கட்டுறதுக்கு. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொண்டை இருக்குது இல்லையா, தொண்டை வழியாக தானே வெளியே வரணும். அந்த தொண்டையை ஆடு அறுத்ததுக்கப்புறம் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த தொண்டை பைப்பில் கரெக்டாக அதை வச்சு லாக் பண்ணிடுவாங்க, எதுவுமே வெளியே கொட்டாத அளவுக்கு. ஏன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், கன்வேயர் எல்லாமே ப்ராப்பராக ஹைஜீனிக்காக இருக்கும். ஆக்சுவலி சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஆளை கீழே போட்டு உரிக்கக்கூடாது, தெரியுமா? ஆளை கீழே போட்டு உரியக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த உணவு பாதுகாப்புத்துறையோட சட்டத்தை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உணவு ரீதியான இந்த கோழி இருக்கட்டும், ஆடு இருக்கட்டும், மாடு இருக்கட்டும், இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து அவங்களோட நெறிமுறைகளை ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாததுன்றது தான் இங்கே பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. இதே தான் இந்த கோழிக்கும் சிக்கனுக்கும் நடந்துட்டு இருக்கு. இதே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் அப்புறம் சரியாயிடும்னு சொல்லி எல்லாருமே நம்புறோம். ஸ்ட்ரைக் நடக்குமா? நடக்குமாவா? நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா வியாபாரிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நடக்குமா? வாய்ப்பில்லை. ஏன்னா அதாவது நாங்கள் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து மாசக்கணக்காக வந்து சொல்லி எவ்வளோ விஷயத்த பண்ணி நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் ஒரு 2 நாளில் பண்ணிடுமானா பண்ணாது. அதனால வந்து கண்டிப்பாக இந்த சிக்கன் பற்றாக்குறைன்றது வரும். நிறைய உணவகங்களில் சிக்கன் இல்லாமல் உணவகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவகங்கள் என்ன பண்ணுவாங்க, இறைச்சி வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைக் நேரத்துலையும் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஆமாங்க, இங்கே யாரும் வந்து சம்பாதிக்காமல் ஒரு 2 நாள் அவங்க வருமானத்தை விட்டுலாம் யாரும் உட்கார்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க அதுக்கான என்ன வழிகள் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ ஒருத்தர் என்ன ஒரு ஹோட்டல் கொடுக்கணும்னு வைங்களேன், அந்த ஹோட்டல்காருக்கு சொல்லிடுவார், 3 நாள் மினிமம் 3லேருந்து 4 நாள் கணக்கு, உனக்கு எவ்வளோ சிக்கன் வேணும்னு சொல்லி நான் இப்போவே கொடுத்துறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. இல்லை நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் என் ஃப்ரிட்ஜில் இடம் இருக்குது நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி நேரங்களில் உணவகங்களில் போய் சாப்பிட்றதையோ, நீங்கள் வந்து இல்லை சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன்லையோ ஃபுட் கிரேவிங்ஸ்லையோ போயிட்டு எங்கேயும் வந்து சரியில்லாத கறிகளோ இறைச்சியோ எடுத்து இது பண்ணிக்காதீங்க. இந்த பக்கம் மட்டன் ஃபிஷ்னுடைய விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஏறிதாங்க கிடக்குது. ஆடி மாதம் காசிமேடு போய் பாருங்க, நான் நெத்திலி மீனே என்ன விலை விற்குது தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஏற்கனவே எல்லாமே விலை ஏறி இருக்கு. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் கண்டிப்பா ஏறும். மட்டன் கிலோ எவ்வளவு விற்கும்? ஒரு அப்ராக்சிமேட் மட்டன் ஏற்கனவே 1000 ரூபாய் வித்துன்னு இருக்குது, ஒரு 1200 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே, ரொம்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் அதுதான் சொல்றேன். இல்லப்பா, அது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்பாங்கல்ல. அதுதாங்க, இது இல்லைன்னா அது விலை மார்க்கெட்டு ஏறிடும்லாம் கிடையாது, ஹோல்சேல் ரேட் அதுதான் கிடைக்கும். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கலான்றதை தான் பார்ப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது கோழி கடையில் ஆடு டிமாண்ட் ஆயிடுச்சுலாம் கிடையாது. ஆடு கடைக்கு தான் இருக்கும், மீன் கிடைச்சுன்னு தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சீசன். இப்போ ஆடி மாதம்ன்றதால கொஞ்சம் மீன் விலை ஏறி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கோழி இல்லாத சீசன்றதால ஆடு விலையை ஏற்றுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி.